பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் உடல்நலக்குறைவால் அப்போலோவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலமானார். அவர் குறித்தும் அவர் கடந்து வந்த அரசியல் பாதை குறித்தும் இங்கு பார்க்கலாம். தஞ்சாவூரைச் சேர்ந்த இல கணேசன் 1945ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி லக்குமி ராகவன் அலமேலு தம்பதிக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இவர் தனது அண்ணனின் அரவணைப்பில் வளர்ந்தார். பால்ய காலம் முதலே RSS கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திருமணம் செய்து கொள்ள மறுத்து தனது வேலையையும் விட்டுவிட்டு முழு நேர செயல்பாட்டாளராக பொது வாழ்விற்கு வந்த இல கணேசன் பின்னர் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். பின் அக்கட்சியின் தேசிய செயலாளராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். அத்தோடு கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991இல் பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளரானார். 2009 மக்களவைத் தேர்தலிலும் 2014 மக்களவைத் தேர்தலிலும் தென் சென்னை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 2016 அன்று பதவியேற்றுக் கொண்டார். பின் கடந்த 2021 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களால் 17வது மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பிப்ரவரி 20, 2023 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களால் 19வது நாகாலாந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இதற்கிடையில் சிறுகாலம் மேற்கு வங்கத்தில் பொறுப்பு ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார். ஆனால் உடல்நலக்குறைவு காரணமாக அப்பதவியிலிருந்து விலகினார். பெரும்பாலும் ஆளுநர்கள் சர்ச்சையில் சிக்கிக் கொள்வது வழக்கம். ஆனால் இவரது அரசியல் பயணத்தில் இவர் அவ்வாறு எந்த பெரிய சர்ச்சைகளிலும் சிக்கிக் கொள்ளாத தலைவர். இது குறித்து ஒரு முறை அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது ரகசியம் என்னவென்றால், இது போன்ற சர்ச்சைக்குரிய கேள்வி கேட்கப்படும் போது பதில் சொல்ல மறுப்பதுதான். நான் சர்ச்சையில் சிக்க விரும்பாததும் தான் காரணம் என்று நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். அத்தோடு எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த மாநிலத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கேற்ற தீர்வுகளை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டுபவர் என்ற நற்பெயரும் அரசியல் வட்டாரத்தில் இவருக்கு உண்டு. இல கணேசன் தனது வீட்டில் கடந்த சில நாட்கள் முன்பு தவறி விழுந்தார். இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று இல கணேசன் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்துள்ளார். தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி தன் அரசியல் வாழ்க்கையின் பெரும் பகுதியை தேசிய சிந்தனை, சமூக சேவை மற்றும் கட்சி தொண்டில் செலவிட்ட இவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர்.